சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 39. அல்மோராவில். பிளேக் நோயின் தீவிரம் சற்று தணிந்ததும் சுவாமிஜி மீண்டும் வட இந்தியாவிற்கும் காஷ்மீருக்கும் சென்றார். அல்மோராவில் தங்கியிருந்த சேவியர் தம்பதிகள் சுவாமிஜியை பல முறை அழைத்திருந்தனர். 1898 மே 6ஆம் நாள் சுவாமிஜி புறப்பட்டார். இந்த முறை அவருடன் சகோதர துறவிகள், சீடர்கள், மேலை நாட்டு சீடர்கள் என்று ஒரு பெரிய கூட்டமே சென்றது. கல்கத்தாவிலிருந்து முதலில் நைனிடால் செல்வதென்று முடிவாயிற்று. இந்த யாத்திரையில் சுவாமிஜியின் மற்றொரு பரிமாணம் சிறப்பாக வெளிப்பட்டது. அது இந்தியாவின் வரலாற்றில் அவருக்கு இருந்த ஆழ்ந்த அறிவு, ஈடுபாடு மற்றும் தேசபக்தி. ஒருமுறை மெக்கலவுட் சுவாமிஜியிடம், "சுவாமிஜி, உங்களுக்கு மிக சிறந்த முறையில் சேவை செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்?" என்று கேட்டார். "இந்தியாவை நேசி" என்று பதிலளித்தார் சுவாமிஜி. சுவாமிஜி இந்தியாவை எவ்வளவு ஆழ்ந்து நேசித்தார் என்பதை இந்த நாட்களில் காண முடிந்தது. ரயில் முதலில் நின்ற இடம் பாட்னா. வரலாற்றில் பாடலிபுத்திரம் என்று பெயர் பெற்ற இந்திய நகரம் இது. இந்த நகரம் வரலாற்றின் பல முக்கிய நிகழ்ச்சிகளை கண்டது. சுவாமிஜியின் வாயிலிருந்து அதன் வரலாறு வெளிப்பட்ட போது அதை கேட்டவர்கள் அந்த காலத்திற்கே செல்வது போல் உணர்ந்தனர். முக்தி நகரமாகிய காசி, நவாபுகளின் செல்வ செழிப்பிற்கு சாட்சியாக நின்ற லக்னோ மற்றும் புத்தரின் இளமை நாட்களையும் துறவையும் கண்ட இடங்கள் வழியாக ரயில் சென்றபோது ஒவ்வொன்றை பற்றியும் எடுத்து கூறினார் சுவாமிஜி. அவருக்கு தெரியாத ஒரு நகரமோ வரலாறோ இல்லாதது போல் தோன்றிற்று. வெளியில் அழகிய மயில்கள் அவ்வப்போது பறந்து கண்கொள்ளா காட்சியை அளித்தன. யானைகளை காணும்போது பண்டைய போர்களை பற்றி விவரிப்பார். ஒட்டக வரிசைகள் செல்லும்போது பண்டைய வணிகர் கூட்டங்களின் கதைகளை கூறுவார். வெறும் வரலாற்றுடன் அவரது பேச்சு நின்றுவிடவில்லை. நமது கலாச்சாரம், மதம் என்றும் அவரது எண்ணங்கள் சுழன்றன. கங்கையில் பிரார்த்தனை செய்யும் இந்து விதவை, காசி நகரின் மயானத்துவ படைத்துறைகள், வர்ணாசிரம தர்மம் என்ற பல்வேறு கருத்துக்களை பற்றியும் அவர் பேசினார். மே 13ஆம் நாள் அவர்கள் நைனிடாலை அடைந்தனர். அங்கே தங்கியிருந்த கேத்ரி மன்னரை சுவாமிஜி சந்தித்தார். தமது சீடர்களை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். சுவாமிஜியின் மேலை நாட்டு சீடர்களை கண்ட மன்னர் மிகவும் மகிழ்ந்தார். நைனிடாலை சேர்ந்தவர் சர்பாஸ் ஹுசைன். பிறப்பால் முஸ்லீமாக இருந்தும் இவர் அத்வைத வேதாந்தத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்தார். அவர் சுவாமிஜியால் மிகவும் கவரப்பட்டார். ஒரு நாள் அவர் சுவாமிஜியிடம், "சுவாமிஜி, நீங்கள் ஓர் அவதார புருஷர் என்று வரும் நாட்களில் மக்கள் கொண்டாடும்போது ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். அப்படி கொண்டாடிய முதல் மனிதன் முஸ்லீமாகிய நான்" என்றார். சுவாமிஜியை சந்தித்த நாளிலிருந்து அவர் தம்மை சுவாமிஜியின் சீடராகவே கருதினார். தமது பெயரையும் முகமதானந்தர் என்று மாற்றிக்கொண்டார். இவருக்கு எழுதிய கடிதத்தில் சுவாமிஜி வேதாந்தம் மற்றும் இஸ்லாமின் சங்கமத்தை பற்றி குறிப்பிடுகிறார். வேதாந்த கொள்கைகள் எவ்வளவு நேர்த்தியாக சிறப்பாக இருந்தாலும் செயல்முறை முகமதிய மதத்தின் உதவி இல்லாமல் மனித இனத்திற்கு சிறிதும் பயனற்றவை. இந்து மதம், இஸ்லாம் ஆகிய இரு பெரும் மதங்களின் சேர்க்கையே, அதாவது வேதாந்த மூளையும் இஸ்லாமிய உடலும் நமது தாய்நாட்டிற்கு ஒரே நம்பிக்கை. ஒரு நாள் நிவேதித்தையும் மற்ற மேலை நாட்டு பெண்களும் அருகிலுள்ள தேவி கோவில் ஒன்றிற்கு சென்றனர். வழியில் 2 பெண்கள் அவர்களிடம் சுவாமிஜியை பற்றி விசாரித்தனர். அவர்களும் சுவாமிஜி தங்கியிருந்த இடத்தை பற்றி எல்லாம் தங்களுக்கு தெரிந்த இந்தியில் அவர்களுக்கு கூறினர். அந்த பெண்கள் விலை மகளிர். அவர்கள் சுவாமிஜியை காண வந்தபோது அங்கே பெரும் கூட்டம் கூடியிருந்தது. அந்த கூட்டத்தினர் இவர்களை கண்டதும் முகம் சுளித்தனர். அவர்களை உள்ளே விடக்கூடாது என்று மறுத்தனர். ஆனால் சுவாமிஜி அவர்களின் எதிர்ப்பை பொருட்படுத்தவில்லை. அவர்களை அருகில் அழைத்து ஆசீர்வதித்தார். கருணை பொங்கும் குரலில் அவர்களிடம் நீண்ட நேரம் பேசினார். அந்த பெண்கள் மட்டுமல்ல, கேட்போர் அனைவரின் உள்ளங்களும் நெகிழ்ந்தன. மே 17ஆம் நாள் அவர்கள் அல்மோராவை அடைந்தனர். சுவாமிஜியும் மற்ற துறவியரும் சேவியர் தம்பதிகள் வாழ்ந்த தாம்சன் ஹவுஸில் விருந்தினராக தங்கினர். மேலை நாட்டு சீடர்கள் அருகிலுள்ள ஓக்லே ஹவுஸில் தங்கினர். அல்மோராவில் சுமார் 1 மாதம் அனைவரும் தங்கினர்.
சுவாமிஜியுடன் வாழ்வது என்பது ஒரு பக்கம், ஆன்மீகத்தின் ஆழங்களில் திளைப்பது மறுபக்கம், அறிவின் ஆழங்களில் மகிழ்வது இன்னொரு பக்கம். அவர் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் பல. ரோம பேரரசு, இன்றைய இங்கிலாந்து, அமெரிக்கா, முகலாய சாம்ராஜ்யம், சீனா, சிவாஜி, புத்தர், புராணங்கள், இமயமலை என்று அவர் பேசாத விஷயங்களே இல்லை எனலாம். பரிவிராஜக நாட்களின் போது அல்மோராவில் தமது உயிரை காத்த முஸ்லீம் பக்கீரை சுவாமிஜி மீண்டும் இங்கே சந்தித்தார். வரவேற்புகளின் போது அந்த ஃபக்கீர் ஓர் ஓரமாக நின்றிருந்தார். அவர் சுவாமிஜியை இன்னார் என்று அடையாளம் காணவில்லை. ஆனால் சுவாமிஜி அவரை புரிந்து கொண்டு கூட்டத்தையோ பரபரப்பையோ பொருட்படுத்தாமல் நேராக அவரிடம் சென்று அவரை கட்டி அணைத்து கொண்டார். அருகில் நின்றவர்களிடம் அவரை பற்றி நன்றி உணர்வுடன் கூறி அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அவருக்கு பணமும் அளித்தார். அல்மோராவிலும் பொதுமக்களும் பிரமுகர்களும் பலர் சுவாமிஜியை வந்து சந்தித்தனர். அன்னிபெசன்ட் அம்மையார் அல்மோராவில் 2 முறை சுவாமிஜியை சந்தித்தார். மேலை நாட்டினர் இருப்பதாலோ என்னவோ சுவாமிஜியின் நடவடிக்கைகளில் போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. நிவேதிதை அவருடன் இருந்ததும் ஒரு முக்கிய காரணம் எனலாம். ஏனெனில் அவர் இங்கிலாந்தில் வளர்ந்தவர் என்றாலும் அயர்லாந்தை தாயகமாக கொண்டவர். அயர்லாந்து புரட்சிகளில் தொடர்பு வைத்திருந்தவர். நிவேதித்தை எழுதுகிறார், சுவாமிஜியை போலீஸ் கண்காணிப்பதாக இன்று செய்தி கிடைத்தது. சுவாமிஜியோ அனைத்தையும் கேட்டுவிட்டு சிரிக்கிறார். எனக்கு என்னவோ போலீஸின் செயலில் ஓர் உள்நோக்கம் இருப்பதாகவே படுகிறது. ஆனால் ஒன்று, இந்த அரசாங்கம் பைத்தியமாக இருக்க வேண்டும், அல்லது பைத்திய நிலையை நெருங்கி கொண்டிருக்க வேண்டும். அவரை தொட்டால் நாடெங்கும் புரட்சி தீ பரவ அதுவே முதல் பொறியாக அமையும். அந்த பொறியை நாடெங்கும் முதலில் பரப்புபவளாக நானே, ஆங்கிலேய பெண்ணான நானே இருப்பேன் என்றாள். இந்திய பணியில் நிவேதித்தையின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கப் போகிறது என்பதை சுவாமிஜி நன்றாக உணர்ந்திருந்தார். எனவே அவருக்கு பயிற்சி அளிப்பதில் விசேஷ கவனம் செலுத்தினார். நிவேதித்தை அவ்வளவு எளிதாக கருத்துக்களை ஏற்றுக்கொள்பவராகவும் இல்லை. நிவேதித்தையின் கேள்விகளும் போக்கும் சுவாமிஜிக்கு தமது தட்சிணேஸ்வர நாட்களை நினைவுபடுத்தின. ஸ்ரீராமகிருஷ்ணரின் கருத்துக்களை தாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதது சுவாமிஜியின் மனதில் எழுந்தது. தமது எந்த கருத்துக்களையும் யாரிடமும் திணிக்க அவர் விரும்பவில்லை. எனவே நிவேதித்தை எதிர்ப்புகளை எழுப்பும் போதெல்லாம் அவற்றிற்கு உரிய விளக்கங்களை அளித்துவிட்டு அவரை அவர் போக்கில் விட்டுவிட்டார். ஆனால் அவருக்கு அளித்து வந்த ஆன்மீக பயிற்சிகளை நிறுத்தவில்லை. அதாவது எதிர்கருத்துக்களை கூறுகிறார் என்பதற்காக அவரை ஒதுக்கி வைக்கவில்லை. பள்ளி செல்வது போன்ற நாட்கள் அவை என்று பின்னாளில் எழுதினார் நிவேதித்தை. சில வேளைகளில் சுவாமிஜிக்கும் நிவேதிதைக்கும் இடையே பெரிய கருத்து வேறுபாடுகள் எழுவது உண்டு. இதன் காரணமாக இருவரும் அமைதியின்றி தவித்த நாட்களும் இருந்தன. ஒருமுறை இத்தகைய நிலைமை ஏற்பட்ட போது சுவாமிஜி அடர்ந்த காடுகளுக்கு சென்று விட்டார். காலையில் சென்றவர் மாலையில்தான் திரும்பினார். மீண்டும் ஏகாந்த வாழ்விற்கு செல்ல அவரது உள்ளம் விளைந்தது. எனவே நிவேதித்தையிடம், நான் தனிமையில் செல்கிறேன், வரும்போது அமைதியை கொண்டு வருவேன் என்று கூறினார். அது அமைதியான மாலை வேளை. இருள் கவிய தொடங்கியிருந்தது. பிறையை வானில் கண்ட சுவாமிஜி, அதோ பார், முஸ்லிம்கள் பிறையை போற்றுகிறார்கள், நம் வாழ்விலும் இந்த பிறை புதிய அத்தியாயத்தை தொடங்கட்டும் என்றார். சுவாமிஜியின் வார்த்தைகளும் தோற்றமும் நிவேதிதையின் மனதில் அமைதியை நிறைத்தன. சுவாமிஜியின் திருமுன்பு அவர் மண்டியிட்டார். தமது அருமை மகளின் தலையை தொட்டு கைகளை உயர்த்தி அவரை ஆசீர்வதித்தார் சுவாமிஜி. ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒருமுறை, காலப்போக்கில் நரேன் தொடுவதன் மூலமே ஞானம் வழங்க வல்லவன் ஆவான் என்று கூறியிருந்தார். அன்று அதன் உண்மையை நிவேதித்தை உணர்ந்தார். அமைதியான அந்த மாலை வேளையில் சுவாமிஜி அளித்த ஆசிகள் தம் நெஞ்சில் நிறைந்து அகத்தில் ஏதேதோ மாற்றங்களை ஏற்படுத்துவதை நிவேதித்தை உணர்ந்தார். அன்று அவர் தியானத்திற்காக அமர்ந்தபோது என்றுமில்லாத அளவிற்கு அவரால் ஆழ்ந்து தியானம் செய்ய முடிந்தது. தியானத்தின் ஆழங்களில் அன்று அவர் அறுதி பரம்பொருளின் அற்புத காட்சியை பெற்றார். நிவேதித்தையை ஆசீர்வதித்துவிட்டு தாம் கூறியது போலவே எதிர் மலையில் அமைந்துள்ள ஷியாதேவி கோவிலுக்கு சென்றார் சுவாமிஜி. அடர்ந்த காடுகளுக்குள் அந்த கோவில் அமைந்திருந்தது. அந்த கோவிலின் அருகில் தங்கிவிட்டு ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரம் அங்கிருந்து இன்னும் அடர்ந்த காடுகளுக்கு சென்று தனிமை தவத்தில்
மூழ்கினார். ஆனால் மக்கள் கூட்டம் அவரை அங்கும் விடுவதாக இல்லை. அவர் திரும்பி வரும்போது அங்கே ஒரு கூட்டம் அவரை வணங்கவும் ஆசிகள் பெறவும் தயாராக இருக்கும். அல்மோராவில் தங்குவதற்கும் இதற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்பதை கண்ட சுவாமிஜி 3ஆம் நாளில் திரும்பிவிட்டார். ஆனால் தாம் கூறியது போலவே திரும்பி வரும்போது சுவாமிஜியின் முகம் தெய்வீக பொலிவில் திளைத்தது. அதிலிருந்து ஓர் ஒளி எழுந்து பரவுவது போல் தோன்றியது. உண்மையிலேயே அவர் அறுதி அமைதியை மீண்டும் ஒரு முறை தொட்டிருந்தார். அதனையே கொண்டு வந்தார். தனிமை வாழ்விலிருந்து திரும்பி வந்த சுவாமிஜி தொடர்ந்து 3 இழப்புகளை தாங்க வேண்டியிருந்தது. முதலாவது பவஹரி பாபாவின் மகா சமாதி. ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு அடுத்த இடத்தில் நான் போற்றுபவர் என்று சுவாமிஜி இவரை பற்றி குறிப்பிட்டதுண்டு. ஹோமங்கள் செய்வது பாபாவின் சாதனை முறைகளில் ஒன்றாக இருந்தது. அத்தகைய ஹோமத்திற்கு கடைசி ஆகுதியாக தமது உடம்பையே அழைத்திருந்தார் அந்த மகாயோகி. அப்படி தம்மை எரித்துக் கொள்வது தவறல்லவா சுவாமிஜி என்று ஒருவர் கேட்டார். நான் எப்படி சொல்ல முடியும்? அவரது செயல்களை ஆராயும் தகுதி எனக்கு கிடையாது. அவர் அவ்வளவு உயர்ந்தவர். தாம் என்ன செய்கிறோம் என்பதை நன்றாக உணர்ந்தவர் அவர் என்றார் சுவாமிஜி. பின்னாளில் பவஹரி பாபாவின் வரலாற்றை அவர் எழுதவும் செய்தார். மரணத்திற்கு பிறகு கூட அவர் யாருக்கும் தொந்தரவு தர விரும்பவில்லை. எனவே ஆரியர் என்ற முறையில் செய்ய வேண்டிய இறுதி தியாகத்தை அவர் தம் உடலுடன் சொந்த நினைவுடனேயே இருந்தபோதே செய்து கொண்டார். அவரை நான் நன்றாக அறிந்திருப்பதால் தான் இவ்வாறு துணிந்து கூறுகிறேன். மறைந்த அந்த மகானுக்கு நன்றி செலுத்தும் கடமை இந்த எழுத்தாளருக்கு உண்டு. இதை எழுத தகுதியற்றவனாக இருந்தாலும் நான் நேசித்து தொண்டுகள் செய்த மாபெரும் ஆச்சாரியர்களுள் ஒருவரான பவஹரி பாபாவின் நினைவிற்காக இதை அர்ப்பணிக்கிறேன் என்று எழுதினார் சுவாமிஜி. அடுத்தது யாருமே எதிர்பாராத ஓர் இழப்பு. அது குட்வினின் மரணம். சுவாமிஜியின் விருப்பப்படியும் அலசிங்கரின் உதவியுடனும் ஆங்கிலத்தில் ஒரு தினசரி பத்திரிகையை தொடங்குவதற்காகவும் அலசிங்கரின் பிரம்மவாதினின் பத்திரிகை பணியில் உதவுவதற்காகவும் 1897 ஜூலையில் சுவாமிஜி அவரை சென்னைக்கு அனுப்பியிருந்தார். அவரும் தமது பணிகளை ஆரம்பித்திருந்தார். ஆனால் விதி வேறு விதமாக கணக்கு போட்டது. ஊட்டி சென்றிருந்த அவர் திடீரென்று டைபாய்டு காய்ச்சலால் தாக்கப்பட்டார். இறுதி நேரத்திலும் சுவாமிஜியை பற்றியே பேசினார். அவர் தம் அருகில் இருக்க வேண்டும் என்று மிகவும் விரும்பினார். அவரது நினைவுகளில் ஆழ்ந்தபடியே உயிரை விட்டார் குட்வின். அப்போது அவருக்கு வயது 30 மட்டுமே. சுவாமிஜிக்காக தன்னை அர்ப்பணித்து அவருக்காகவே வாழ்ந்த வாழ்க்கை அது. அவர் மிஸ் மெக்லவுட்டிற்கு எழுதிய கடிதத்தின் ஒரு பகுதியை காண்போம். நான் இந்தியாவிற்கு வந்தபோது சுவாமிஜியை பற்றி நான் என்ன நினைத்தேன் என்பது பற்றி உங்களுக்கு நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இங்கே 16 மாதங்கள் தங்கிய பிறகு முற்றிலுமாக உங்கள் கருத்திற்கு வந்துவிட்டேன். நான் சுவாமிஜிக்காக எதையும் செய்வேன். வேறு எதை பற்றியும் நான் கவலைப்படவில்லை. அவரது பணியை நான் செய்வது கூட அவரது திருவுள்ளத்தால் தான். இப்போது எனக்கு அவ்வளவாக வேலை இல்லை. இதன் காரணமாக நான் அவருக்கு ஒரு பாரமாகி விடக்கூடாது என்பதற்காக மெயில் பத்திரிகையில் சேர்ந்து வேலை செய்கிறேன் என்று எழுதினார். சுவாமிஜியின் பணிக்காக இந்தியாவிற்கு வந்த அவர் சுவாமிஜிக்கு சுமையாகிவிடக்கூடாது என்பதற்காக வேறு வேலையும் தேடினார். இத்தகைய ஒரு நல்ல உள்ளத்தின் இழப்பு சுவாமிஜியையும் கலங்க செய்வது இயல்புதானே. எனது வலது கை உடைந்தது. எனது இழப்பு ஈடு செய்ய இயலாதது என்று கலங்கினார் அவர். எந்த இடத்தில் அவருக்கு குட்வினின் மரண செய்தி தெரிவிக்கப்பட்டதோ அந்த இடத்தில் தங்கவும் அவர் மறுத்துவிட்டார். மீண்டும் மீண்டும் குட்வினின் நினைவுகளை அந்த இடம் எழுப்புவதாக கூறினார். பிரிவின் வேதனையால் அவர் துடித்ததை அனைவரும் காண முடிந்தது. ஆன்ம ஞானியாக இருந்தும் ஒரு சாதாரண மனிதனைப் போல் குட்வினின் உயிரை பறித்த அந்த கடவுளை ஓர் உதைவிட்டு அவரை கொன்றால்தான் என்ன என்று பிதட்டும் அளவிற்கு அவரது வேதனை இருந்தது. தனது உணர்ச்சிகளை கவிதையாக்கி அதனை மகனின் பிரிவால் வாடும் விதவை தாய்க்கு அனுப்பினார் சுவாமிஜி. அத்துடன் ஒரு கடிதமும் அனுப்பினார். இந்த வாழ்க்கையிலிருந்து குட்வின் விடைபெற்ற துயர செய்தி கேட்டு என் மனதில் எழுந்த துயரம் விவரிக்க முடியாதது. எங்கிருந்தோ வந்தது போல் அது திடீரென்று நடந்துவிட்டது. எனவே மரண வேளையில் என்னால் அவரது அருகில் இருக்க முடியாமல் போயிற்று.
அவருக்கு நான் பட்டுள்ள நன்றி கடன் ஒருபோதும் தீர்க்க முடியாதது. எனது கருத்துக்களால் பயன்பெற்றதாக யாராவது நினைப்பார்களானால் அதற்கு காரணம் குட்வினின் சலிக்காத, சுயநலம் சிறிதுமில்லாத உழைப்பே. ஏறக்குறைய ஒவ்வொரு வார்த்தையும் அவரது உழைப்பினால்தான் வெளிவந்தது. அவரை இழந்ததில் எஃகு போன்ற உறுதியுடைய நண்பரையும், மாறாத பக்தியுடைய சீடரையும், சலிப்பு என்பதே என்னவென்று அறியாத செயல் வீரரையும் நான் இழந்துவிட்டேன். அவரை இழந்ததில் பிறருக்காகவே வாழ்வதற்காக பிறப்பவர்களுள் ஒருவரை உலகம் இழந்து நிற்கிறது. 3ஆம் இழப்பின் செய்தி சென்னையிலிருந்து வந்தது. பிரபுத்த பாரதம் பத்திரிகையை நடத்தி வந்த ராஜம் ஐயர் தமது 26ஆம் வயதில் மறைந்தார். வேதாந்தத்தில் நல்ல ஆர்வமும் சுவாமிஜியிடம் மிகுந்த ஈடுபாடும் கொண்டவர் அவர். அவரது மரணத்துடன் அந்த பத்திரிகை நின்று போயிற்று. தமது சீடரான சொரூபானந்தர் மற்றும் சேவியரின் உதவியுடன் அந்த பத்திரிகையை மீண்டும் வெளியிட எண்ணினார் சுவாமிஜி. அவ்வாறே அது அல்மோராவிலிருந்து பின்னாளில் வெளிவரத் தொடங்கியது. ஜூன் 11ஆம் நாள் நிவேதித்தை மற்றும் சிலருடன் அல்மோராவிலிருந்து காஷ்மீருக்கு புறப்பட்டார் சுவாமிஜி. வழியெங்கும் அழகிய காட்சிகள். அவற்றுடன் சுவாமிஜியின் துணையும் சேர்ந்து உடன் சென்றவர்களுக்கு அந்த பயணம் மறக்க முடியாததாயிற்று. வழியில் ஒரு குன்று கண்களில் பட்டபோது சுவாமிஜி கூறினார், இந்த குன்றில் கந்தர்வர்கள் வாழ்கிறார்கள். நானே ஒருவரை பார்த்திருக்கிறேன். பொதுமக்களிடையிலும் அவர்களை பற்றிய பேச்சு உள்ளது. ஆனால் அது பின்னால்தான் எனக்கு தெரிய வந்தது என்றார். வேதகால ரிஷிகள் வாழ்ந்த இடம் இமயமலை. அந்த இடத்தில் வேத மந்திரங்கள் உள்ளத்தில் எழுவது இயல்பு. சுவாமிஜியும் பல மந்திரங்களை ஓதினார். அவற்றின் பொருளை விளக்கினார். குறிப்பாக அப்பியாரோக மந்திரம், சாந்தி மந்திரங்கள் பலவற்றை அவர்களுக்காக மொழிபெயர்க்கவும் செய்தார். குதிரை வண்டியில் செல்ல வேண்டிய இடங்களில் அவரது மேலை நாட்டு சீடர்கள் ஒவ்வொருவராக மாறி மாறி அவருடன் பயணம் செய்தனர்.